வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்க பேச்சிலும் சரி மனதிலும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அது நீங்கள்தான். ஆனாலும் கடந்த சில மாதங்களில் நீங்கள் நம்பியவர்களை உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் நம்பி யாரையெல்லாம் முழுமையாக நம்பினீர்களோ அவர்களிடமெல்லாம் உங்களுடைய பலவீனங்களையும் உங்களுடைய ரகசியங்களையும் முழுமையாக நீங்க கூறியிருப்பீங்க. அந்த நபர்களை உங்களை அருகில் வைத்துக் கொண்டு உங்கள் பின்னால் தேவையில்லாத சதி திட்டங்களையும் உங்களுக்கு எதிரான சில முயற்சிகளையும் உங்க வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து எடுத்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருப்பார்கள். உங்களுடைய நல்ல மனதை தவறாக புரிந்து கொண்டவர்களும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் நீங்க நல்லதுக்காக சில விஷயங்களை செய்திருப்பீங்க. ஒரு சில நேரங்கள்ல எது சரி என்று தெரியாமல் செய்த விஷயங்களை உங்கள் கூடவே நெருங்கிய நபர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டு இவனுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று உங்கள் மீது தப்பு கணக்கு போட்ட நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். இன்னும் சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்கள் மீது தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து சுக்குநூறாக நொறுக்கி போட்டிருக்கும். அந்த விதமான சம்பவங்களும் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்ததா பண விஷயங்கள்ல ஏற்பட்ட மிகப்பெரிய தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. வரவேண்டிய பணம் தாமதமாக வருவது, செய்த வேலைக்கு சரியான பலனும் கிடைக்கலை, செய்த வேலைக்கு ஏற்ற சம்பளமும் உங்களுடைய கையில் யாருமே கொடுத்ததில்லை. இதனாலேயே உங்களுக்குள்ள தேவையில்லாத மன அழுத்தங்கள் ஏற்பட்டு யாருமே நமக்கு உண்மையாக இல்லை என்கிற ஒரு மனப்போக்கானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். திடீரென்று செலவுகள் ஏற்படுவது, இன்னும் சிலருக்கு கடன் அழுத்தங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பண முடிவுகளில் தவறுகள் ஏற்படுதல், இவை உங்களுடைய மனதிலும் குடும்பத்திலும் அழுத்தத்தை உருவாக்கி கொடுத்து தேவையில்லாத மனக்காயங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட திசை மாறல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்தது. நீங்கள் உண்மையாக பேசினாலும் யாரோ தவறாக புரிந்து கொண்டார்கள். சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வீட்டில் சங்கடம், தேவையில்லாத வாக்குவாதங்கள், உங்களுடைய கணவன் மனைவிக்குள் எவ்வளவுதான் சொன்னாலும் ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள், இது எல்லாமே அதிகரித்து கொண்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக இவ்வளவு விதமான நல்ல விஷயங்களை செய்திருப்பீங்க. ஆனா அது எதுவுமே அவங்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஏதேனும் ஒரு தவறான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கும் பொழுது அதனை மட்டுமே வைத்து பேசி உங்களுடைய மனதை சங்கடப்படுத்திய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்க காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இது கடந்த வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திற்கு முன்போ நிச்சயமாக நடந்திருக்கும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானம் பலமிழக்கும் பொழுது காதல் என்பது இன்பத்தை தராமல் கண்ணீரையே பரிசாக தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். காதல் உண்மையே கிடையாது என்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நாளில் தோன்றியிருக்கும். நீங்கள் உங்களின் ஆன்மாவை தந்து எதிர்காலமே அந்த நபர்தான் என்று உருகி உருகி காதலித்த உறவு உங்களுடைய சூழ்நிலையை சற்றும் புரிந்து கொள்ளாமல் உங்களை அலட்சியப்படுத்தி கொண்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்தது. உங்களை விட பணத்திலோ அந்தஸ்திலோ உயர்ந்த ஒருவரை தேடி உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. காதலித்த காலத்தில் நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய் உடைந்த இதயத்தோடு நீங்கள் பல இரவுகள் தூக்கமில்லாமல் கண்ணீர் வெடித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்க மற்றவங்களுக்காக உங்களையே இழந்த நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இந்த மிதுனம் ராசிக்காரங்க தியாக உள்ளம் கொண்டவர்கள். பிறருடைய கஷ்டத்தை பார்த்து சும்மா இருக்க மாட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் வலுத்த காலத்தில் மற்றவங்களின் நலனுக்காக மற்றவங்களின் குடும்ப பிரச்சனைக்காக நீங்கள் உங்களின் சொந்த வாழ்க்கை, உங்களுடைய சொந்த சேமிப்பு, உங்களுடைய நிம்மதி என அனைத்தையும் நீங்கள் இழந்து தனியாக நின்ற நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் யாருக்காக அலைந்து திரிந்து உதவிகளை செய்தீர்களோ அவர்களை ஒரு காலகட்டத்தில் யார் எங்களுக்கு உதவ சொன்னது என்று உங்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பார்கள். மற்றவங்களுக்காக உங்களையே இழந்துவிட்டு இன்று வெறுங்கையோடு நிற்கும் நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதையும் இந்த ஒரு நாளில் தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த ஒரு சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் கைகூடி வந்து விட்டது. குழந்தைகளின் எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளும் உங்களை புரிந்து கொள்வார்கள். இதுவரைக்கும் நீங்கள் எது சொன்னாலும் உங்களிடம் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த குழந்தைகள் இப்பொழுது உங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் சொன்னபடி நடக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் சொன்னால் அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கும் என்பதை உங்களுடைய குழந்தைகளை புரிந்து கொள்வார்கள். நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். உங்களுக்கு பிடித்த வேலைகளோ பிடித்த தொழிலையோ செய்யக்கூடிய ஒரு ஆசைகள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்தியோகத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒத்துழைப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. விருப்பமான பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள நீங்க மகிழ்வீங்க. ரகசியமான செயல்பாடுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் மனதை விட்டும் தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உறவுகளின் நெருக்கங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஏளனமாக பார்த்து ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்களும் உறவினர்களும் தற்பொழுது உங்களை முன்னேற்றத்தை கண்டு வியந்து போவார்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களிடம் நல்லது போல உங்களை தேடி வந்தாலும் அவர்களுடைய மனதிற்குள் ஒரு பொறாமை குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. அவர்களை உங்களுக்கு பின்னால் உங்க கூடவே இருந்து கொண்டு இன்னும் சதித்திட்டங்களை செய்து இவனை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரலாம். எனவே உறவினர்கள் விஷயத்தில் மிதுனம் ராசி அன்பர்களான நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் பின்னால் புறம் பேசியவர்களின் நரிக்குணம் மாறி அவர்கள் உங்களை நாடி வந்து பாசமலை பொழியக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நடக்கும் எந்த ஒரு முக்கிய விசேஷமாகவே இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி உங்களுடைய ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கும் சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாக ஆரம்பிக்கும். உறவினர்களுக்குள் இருந்த பூர்வீக சொத்து சண்டைகளும் பங்காளிகளின் பகை அனைத்தும் சுமூகமாகவே முடிந்து மீண்டும் உறவுகளுக்குள் பாச பிணைப்பும் நெருக்கமும் இப்பொழுது பலப்பட்டு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் பயணங்கள் இப்பொழுது நன்மைகளை தேடி கொடுக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் மற்றும் 12ஆம் வீடான தூர தேச பயணஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பயணங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் திருப்பங்களையும் தேடி தந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் வெளிமாநில பயணங்கள் மூலம் புதிய பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் கைகூடிவிடும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருந்த தடைகள் நீங்கி குடும்பத்தோடு ஆன்மீக பயணங்கள் சென்று மன அமைதி பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்க வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். உயர்த்துதா இல்லையோ என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.